இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் போர்க்கொடி தூக்குறாங்களா? இல்லை, நிச்சயமாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர்கள் இருவருக்கிடையே விவாதங்கள் நடைபெற்றது. இதை தாண்டி செங்கோட்டையனை தாண்டியும் கூட சில முன்னணி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அண்மை தகவல்களாக. என்ன செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு இடையே சந்திப்பு நடந்துச்சா? அது என்ன முக்கியமாக பேசப்பட்டதா? சம்பாதிச்சிட்டீங்க, உங்களுடைய பணத்தை செலவு பண்ணாலும் கட்சி கொடுத்த பணத்தையாவது கீழ் வரைக்கும் கொண்டு போய் செலவு பண்ணியிருக்கணும். அது இல்லை, துரோகம் பண்ணிட்டீங்க, சோரம் போயிட்டீங்க, கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாகவே நீங்கள் இல்லை அப்படின்னு கடுமையாக சொல்லிட்டு பதிலளிக்க 2 மாவட்ட செயலர் ஒன்று போது வேண்டாம், நான் ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை சொன்னால் நீங்கள் ரொம்ப மன வருத்தப்படணும், வேதனைப்பட இருக்குது, இதோட விட்டுருங்க. ஆமாம், செங்கோட்டையனுக்கு என்ன அதிருப்தினா, இந்த தொடர்ந்து கட்சி பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் போட்ட வேட்பாளர்கள் என்பவர்கள் நிச்சயமாக கட்சியை மிக மோசமான நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்குது. ஒரு 4-5 தொகுதிகளில் டெபாசிட்டே பறிபோகுங்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் கூட. ஆமாம் ஆமாம், ஏன்னா அதிமுக டெபாசிட் போகும். ஆமாம், அவரும் பணமும் இருந்தால் கட்சியை வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன இல்லை எடப்பாடி கிட்ட சொல்கிறாருல 2 கோடியே 6 லட்சம். இந்த 6 லட்சம் பேர் அவர் கூட இருந்தாலும் 2 கோடி பேர் அவர் கூட இல்லை. நேரடியாக சொல்றீங்க? நேரடியாகவே சொல்கிறேன். புகை இருக்கு, அதான் வெளியே வருது, புகை வருது. இப்போ புகைஞ்சு தான் இருக்காங்களா உள்ள? ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளிவதற்கு முன்பாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அதை தொடங்கி வச்சுட்டார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவில் என்ன நடக்கிறது? மூத்த தலைவர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி தூக்கி இருக்கிறார்களா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம். வணக்கம் சகோதரர். அதிமுக என்ன நடக்குது? மூத்த தலைவர்கள், முக்கியமாக செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் போர்க்குடி தூக்குறாங்களா? அவருக்கும் எடப்பாடிக்கு இடையே நடந்த ஒரு சந்திப்பில் கூட கடுமையான வார்த்தைகள் பரிமாறப்பட்டதா செய்தியில் வந்தது. அது உண்மையாது? அது மாதிரி நடந்துச்சா? ஒரு சந்திப்பு நடந்துச்சா? இல்லை, நிச்சயமாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர்கள் இருவருக்கிடையே விவாதங்கள் நடைபெற்றது. இதை தாண்டி செங்கோட்டையனை தாண்டியும் கூட சில முன்னணி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அண்மை தகவல்களாக இருக்குது. என்ன செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு இடையே சந்திப்பு நடந்துச்சா? அது என்ன முக்கியமாக பேசப்பட்டதா உங்களுக்கு தகவல் இருக்கு? இல்லை, இந்த ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு கட்சி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நாம் தலைவர் கட்சி தொடங்கியதனுடைய நோக்கம் சரிவர நிறைவேறாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வளர்ச்சி பாதையில் போவதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக, தூண்டுகோலாக நாம் இருக்கிறோமோ, ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற செயல்பாட்டில் கூட நாம் சோபிக்க முடியலை அப்படிங்கிற அந்த விஷயம் திரு செங்கோட்டையன் உட்பட பலருக்கும் இருக்கிறது. முக்கியமாக 2017 திரு ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் கட்சி ஒன்றிணைந்து நினைக்கும் போது முக்கியமாக திரு செங்கோட்டையனுக்கு தான் முதலமைச்சர் பதவி போகுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. நேரடியாக சொல்லப்போனால் அந்த சமயத்தில் எம்எல்ஏக்களை கவருகிற அளவுக்கு அவரிடம் செல்வாக்கு இல்லை, பணம் இல்லை, நேரடியாக சொல்லப்போனால் பெட்டிகள் இல்லை. அதனால தான் அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு பறிபோனது. எடப்பாடி கிட்டே எல்லா வசதியும் இருந்ததுனால அவர் அதை கைப்பற்ற முடிஞ்சது, கட்சி தலைவரும் ஆயிட்டார். ஆனால் செங்கோட்டையன் மூத்த தலைவர், நீங்கள் அதிமுகவுடைய பல காலமாக தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க. நல்ல ஒரு ஆர்கனைசர், தமிழ்நாடு முழுக்க அறிமுகமானவர். அப்படிங்கிற வகையில் அவர் கட்சி மீது இன்னும் ஒரு பற்று கொண்டிருக்கிறாரா? அவர் கோபம் கொள்வதற்கான நியாயம் இருந்துச்சா? 100க்கு 100 திரு செங்கோட்டையனுடைய கோபம்னு நியாயமானதான். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்சியில் அவர் தான் சீனியர். மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் 1970, 87 கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒரு 2-3 முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திரு எடப்பாடி பழனிசாமியை அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு அரசியல் தளத்திற்கு கொண்டு வந்ததில் முக்கிய பிரமுகர்களாகவும் திரு செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். எடப்பாடியை அறிமுகப்படுத்த நிச்சயமாக அவருக்கு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது திரு முத்துசாமி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் உதவினார்கள் என்பது அந்த சேலம் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த கட்சியினர் மத்தியில் இன்னும் கூட அது பேசப்பட்டு வருகிறது. செங்கோட்டையன் என்ன அதிருப்தி இப்போ? ஆமாம், செங்கோட்டையனுக்கு என்ன அதிருப்தினா, இந்த தொடர்ந்து கட்சி பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் போட்ட வேட்பாளர்கள் என்பவர்கள் நிச்சயமாக கட்சியை மிக மோசமான நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்குது. ஒரு 4-5 தொகுதிகளில் டெபாசிட்டே பறிபோகுங்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் கூட
பேசப்படுகிறது. ஆமாம், ஏன்னா அதிமுக டெபாசிட் போகும். ஆமாம், நீங்கள் இப்போ ஊடகங்களில் கூட அதை நம்ம பார்த்தோம், வலைத்தளங்களில் மற்றவங்களும் கூட. இப்போ திருச்சி, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை வேட்பாளர் டெபாசிட் தொகையை இழக்கக்கூடிய சூழல் வரும். அதனால தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தன்மேல் வரக்கூடிய அந்த பழியை அவர்கள் மீதும் போடணும், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு கடுமையாகவே நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு நீங்க கூட அளித்த பேட்டியில பல விஷயங்கள் சொன்னீங்க. ஆமாம், என்ன நடந்து, என்ன கோபத்தில் இருந்தார் எடப்பாடி? அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில் வர்ற போதே 2 மாவட்ட செயலாளர்கள் பேசிக்கிட்டாங்க. அவருடைய நண்பர்கள் சொன்ன வகையில், இவர் கட்சிக்கு விசுவாசம் அல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, சோரம் போயிட்டீங்க அப்படிலாம் பேசுகிறாரு. இவர் யாருக்கு விசுவாசமாக இருந்துட்டார், இவர் யார் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விவாதங்கள், போக்குவரத்து எல்லாம் நம்ம கடந்த பதிவிலே சொன்னோம். நீங்கள் முக்கியமாக அதிமுகவை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அந்த சமயத்தில் பார்க்கும்போது இரட்டை தலைமை வந்துச்சு, ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு, பொதுச் செயலாளர் கட்சி முழுக்க அவர் கட்டுப்பாடு தான் இருக்கு. இப்போ அவரை விட்டு நழுவி போகிறதா கட்சி? பணமும் பவரும் இருந்ததுன்னா எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த மனத்தாக்கத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஆளாகித்தான் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பை வழங்கி சிறைக்கு சென்ற திருமதி வி.கே. சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். அவருக்கும் தலைமை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை கட்டமைத்து கொண்டு போவதற்கு மரியாதைக்குரிய கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்களும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து இந்த தொண்டர்கள் பலத்தை, அந்த கட்டமைப்பை வலிமையாக வைத்திருந்தார். ஆனால் அந்த கட்டமைப்பை உடைத்து கட்சியை சிதறுவதற்கான ஒரு வேலைகளை திரு எடப்பாடி பழனிசாமி செய்துட்டார் என்கிற அந்த ஆதங்கம் என்பது பல நிலைகளில் நான் குறிப்பிடுற மாதிரி சொல்றீங்க. கட்சியை ஒன்றிணைத்து தேர்தலை சந்திக்கிறாரு, சிதைக்கிறாரு அப்படிங்கிற அதுதான் சொன்னேன். பணமும் பவரும் இருந்தால் எதையும் செய்யலாம் என்கிற நோக்கமும் எண்ணமும் அவருக்கு மேலோங்கி இருந்தது. அதன் விளைவாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, மரியாதைக்குரிய செங்கோட்டையன், சொல்லுங்க. ஆமாம், மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் அங்கே முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தலைவர் காலத்தில் இருந்தவர், மூத்தவர், அனுபவம் மிக்கவர் என்கிற அடிப்படையில். ஆனால் அந்த நிர்வாகி கூட, ஆமாம், நல்ல நிர்வாகியும் கூட, அவருக்கு அந்த சூழல் என்பது சரியாக அமையலை. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வெளிப்படையாகவே பேசுகிறோம். அந்த எம்எல்ஏக்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது. இது தொடர வேண்டும் என்றால் அதிருப்தியில் இருக்கிறவர்களை நாம் சரி கட்ட வேண்டும். அதற்குரிய தொகைகள் இவரிடம் இல்லாததால் அந்த தொகையை வைத்திருந்தவர் என்கிற முறையிலே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நீங்க சொன்னீங்க பவரும் பணமும் இருந்தால் கட்சியை வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன இல்லை எடப்பாடி கிட்ட? இல்லை, கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு அவரிடம் இருக்கிறது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி அவர் சொல்கிறார்ல 2 கோடியே 6 லட்சம், இந்த 6 லட்சம் பேர் அவர் கூட இருந்தாலும் 2 கோடி பேர் அவர் கூட இல்லை. நேரடியாக சொல்றீங்க? நேரடியாகவே சொல்றேன். என்னன்னா கட்சியினுடைய ஒரு தலைவர், அதிமுக தலைவர்கிட்ட 2 கோடி 6 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றது, நீங்க 6 லட்சம் பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இல்லைங்கிறீங்க. 2 கோடி பேருடைய மனநிலை ஒன்றுபட்ட அதிமுக வேண்டுங்கிறது. இந்த 6 லட்சம் பேர்கிட்ட அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. அவர்கள் இவரோடு பயணித்தவர்கள். இந்த 4.5 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்ல, இந்த 4.5 வருஷமாக அவங்கள சம்பாதிக்க விட்டேன், நீங்கள் அபரிமிதமாக சம்பாதிச்சிட்டீங்க, உங்களுடைய பணத்தை செலவு பண்ணாலும் கட்சி கொடுத்த பணத்தையாவது கீழ் வரைக்கும் கொண்டு போய் செலவு பண்ணியிருக்கணும், அது இல்லை, துரோகம் பண்ணிட்டீங்க, சோரம் போயிட்டீங்க, கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாகவே நீங்கள் இல்லை அப்படின்னு கடுமையாக சொல்லிவிட்டு பதிலளிக்க 2 மாவட்ட செயலர் ஒன்று போது, வேண்டாம், நான் ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை சொன்னால் நீங்கள் ரொம்ப மன வருத்தப்படணும், வேதனைப்பட இருக்குது, இதோட விட்டுருங்க, இனிமேலாவது நல்லபடியாக கட்சி வளரணும் பாருங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். செங்கோட்டையன் அப்போவே கூட அதிருப்தியாக இருந்திருக்கலாம். இப்போ எடப்பாடி பிடி நழுவுதுங்கிறதுக்கப்புறம் செங்கோட்டையன் குரல் எழுப்புறாரா? இல்லை, அதான் ஒரு காலம் கனியும், எந்த வகையிலாவது கட்சி ஒன்றுபடும் என்கிற காத்திருப்பு இருந்தது.
இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய பின்னடைவை சரிவை அதிமுக சந்திக்கும் என்பது அந்த நிர்வாகிகளுக்கு தெரியுது. ஏன்னா ஏன் இப்போ தெரியுதுங்க? தேர்தல் ஆமாம் தேர்தலில் களப்பணியாற்றுகிற பொழுது அவங்களுக்கு தெரியுது. பல பேர் சரியாக வேலையும் செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதுவும் உண்மைதான். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலினுடைய முடிவு என்பது கட்சியை மேலும் பின்னடைவுக்கு ஒரு சரிவை சந்திப்பதற்கு பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இனிமேலாவது நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான், ஒன்றிணைந்த அதிமுக தான் திமுகவை எதிர்த்து களமாட முடியும், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற ஒரு எண்ணமும் உணர்வும் எல்லா மட்டத்திலும் வந்துவிட்டது. ஏன் அது தேர்தல் போது சொல்லியிருக்கலாமே? இப்போ செங்கோட்டையன் கூட சந்திப்பு நடந்தது உண்மையா? அது நடந்துச்சா? அவருடைய ஆமாம் செங்கோட்டையனுக்கு நெருக்கமான வட்டாரத்திலேயே வெளிப்படையாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் விமர்சித்தார். நேருக்கு நேராக சொல்லிக்கிற நான் பாஜக போகிறத சொன்னா அதிமுக தொடர்ந்து காலத்துக்கு கூடவே இருக்கு, பாஜக போவேனா அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கிறார். அது அப்படின்னா கட்சியிலே இருக்கணுமா வேண்டாமா செங்கோட்டையனுக்கு எண்ணம் இல்லை, அந்த எண்ணம் நிச்சயமாக அவருக்கு வராது. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் எல்லா பொறுப்பிலிருந்தும் அவரை வெளியே அனுப்பி இருக்கிற போது கூட பல பேர் முயற்சித்தார்கள். திமுகவிலேருந்து மற்ற கட்சியிலேருந்து நான் ஒருபோதும் இந்த இயக்கத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தார், அமைதி காத்தார். அதனுடைய விளைவாக மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அமைச்சராக வரைக்கும் இருந்தார். ஆமாம், அது மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் மீது அவர் மிக அபரிமிதமான பற்றுதல் வைத்திருக்கிறார். எனவே அதை விட்டு அவர் ஒருபோதும் போக மாட்டார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பல பேர் அவரை முயற்சித்திருக்கிறாங்க. வாங்க, என்ன எவ்வளோ காலத்துக்கு அங்கேயே இருப்பீங்க, 2வது இடம் 3வது இடம் கூட இல்லை, அடையாளம் தெரியாமல் இருக்கிறீங்க எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அவர் ஒருபோதும் நான் இந்த இயக்கத்தை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற போது அதில் உறுதியாக இருக்கிறார். சார், இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். முக்கியமாக மற்ற தலைவர்கள், முக்கியமாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவெல்லாம் ரொம்ப அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஒரு அதிகாரமிக்க செயல்திறன் கொண்ட தலைவர்கள். அவங்களாம் எடப்பாடி கிட்ட திருப்திகரமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கடந்த ஒரு 1-2 மாதங்களாகவே ஒரு அதிருப்தி அந்த பகுதியில் நிலவுது அப்படிங்கிறாங்க. கொங்கு மண்டலத்திலேயே ஒரு அதிருப்தி நிலவுகிறது. மண்டலத்திலேயே சொல்றீங்க? கொங்கு மண்டலத்திலேயே அதிருப்தி நிலவுகிறது. என்ன காரணம்னா, அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் முரண்பட்டு வெளியில் வர வேண்டும் என்கிற முடிவை மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த பொழுது, வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், நடைபெறப்போவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், பெரும்பாலான ஊடகங்களும் வலைதளங்களும் பொதுமக்கள் மத்தியிலும் பொது வெளிகளிலும் ஒரு பரவலாக மீண்டும் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமையும், மோடியே பிரதமராக வருவார் என்று பேசப்படுகிற இந்த சூழலில் ஆட்சி கட்சியாக எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அங்கேயும் நாம் பாஜகவை எதிர்த்துட்டோம்னா மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நாம் அரசியல் நடத்துவது என்பது நமக்கு பாதுகாப்பானதில்லை, மிகப்பெரிய ஆபத்தை நாம் விலை கொடுத்து வாங்குவது போல் ஆகிவிடும் என்று பலரும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக டெல்லியில் கூட ஒரு மூவ் நடந்தது. எடப்பாடியை தவிர்த்து கூட தங்கமணி, வேலுமணி, வீரமணி, விஜயபாஸ்கர் என்று ஒரு வட்டாரத்தை உருவாக்கி அவர்கள் இவர்களோடு ஓபிஎஸ், தினகரன் இவர்களோடு ஒரு அணி சேர்த்து ஒரு கட்டமைப்பை அதிமுக உருவாக்கி அதோடு உடன்பட்டு தேர்தல் உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என்கிற எண்ணம் கூட பாஜகவுக்கு இருந்தது என்று டெல்லி வட்டாரத்திலும் சரி, இங்கேயும் நம்ம ஊடகங்களில் பத்திரிகையாளர் தரப்பில் அப்படி பேசப்பட்டது. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ தங்கமணி, வேலுமணிக்கெல்லாம் உண்மை பிரச்சனை இருக்கா, இல்லை வெளியே ஊடகங்களில் வேண்டுமென்றே அதிமுக பற்றிய எதிர்மறையான அம்சங்கள் பரப்பப்படுதா? இல்லை, பொதுவாகவே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாது அப்படின்னு. ஒரு விஷயம் உதடு கடந்தால் உலகு கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வெளிப்படையாக பேசுகிற பொழுது அல்லது அதிருப்தியை தன்னுடைய நண்பர்கள் மத்தியில், மற்றவர்கள் மத்தியில், தனக்கு நெருக்கமானவர்கள் என்கிற மத்தியில் அந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அது அப்படியே பரவலாக வருகிறது. அதுதான் செய்தியாக ஊடகங்களுக்கு சென்று தெரியும். உள்ள அந்த அடிப்படையில் தான் நம்ம புகை இருக்கு வருது. இப்போ புகைஞ்சுதான் இருக்காங்களா உள்ள? அந்த புகைச்சல் என்பது இருக்கிறது. அது நீங்கள் எடப்பாடி, நீங்கள் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி பவரும் பணம் இருந்தால் இருந்தலாம் அப்படின்னு ஒரு பரவலான ஹைலி பாப்புலரான மிக மிக ஒரு வசீகரமிக்க ஒரு தலைவரில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் படி இறங்குறாரு, கொஞ்சம் சரியறார் அப்படின்னா மற்ற தலைவர்கள் எல்லாரும் அவரை பவுன்ஸ் பண்ண, அவரை இன்னும் பலவீனமாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்களா? நீங்கள் குறிப்பிட்டது தான். மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவோ
பொதுமக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு நிலைப்பாடோ மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை. குறிப்பாக சொன்னால் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களை போன்ற ஒரு ஆளுமையோ ஒரு ஈர்ப்போ நிச்சயமாக அவரிடம் இல்லை என்பது. அப்போ இவரால் கட்சியை தொடர்ந்து கொண்டு செலுத்த முடியுமா? இவருடைய தலைமையில் மீண்டும் அதிமுக தலையெடுத்து வெற்றி பாதையை நோக்கி போகுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா பகுதியிலும் வந்துருச்சு. மற்றவங்கள தலைவர் பதவிக்கு பரவு நீங்க அதிமுக பொறுத்தளவு எஸ்பி வேலுமணியா தாங்கள் தலைவராகலாம் நினைக்கிறாங்களா? இல்லை, அவங்க என்னன்னா கட்சி ஒன்றுபட வேண்டும். இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை எப்படி வழிநடத்துவது என்பது குறித்து மூத்த தலைவர்கள் மத்தியில் அவர்கள் அமர்ந்து பேசி ஆலோசித்து எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கடந்த முறை இருந்த அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலைப்பாடு சரியாக இருக்குமா, அல்லது பொதுச் செயலாளர் என்கிற ஒற்றை இலக்கோடு கட்சியை பயணிப்பதற்கான வழி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அமர்ந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் இருக்குது. இப்போ மறுபடியும் உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஒரு மூத்த தலைவர்கள், அங்கே இருக்கிற நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகளும் சரி, பிரிந்து சென்ற நிர்வாகிகளும் சரி, இவர்களோடு பேசி ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இப்போ நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம கொங்கு மண்டலம் பற்றி பேசணும், மறுபடியும் கூட பேசலாம். முக்கியமாக வட மாவட்டங்களில் இருக்கின்ற முக்கிய தலைவர் சி.வி. சண்முகம் தொடர்பாக, இல்லை மேற்கில் இருக்கின்ற திரு கே.பி. முனுசாமி தொடர்பாக பேசலாம். தென் மாவட்டங்களின் தலைவர்கள், ஏனென்றால் நீங்களும் தென் மாவட்டத்தில் வர்றீங்க, தென் மாவட்டங்களின் தலைவர்கள் முக்கியமாக முக்குலத்துவ சமூகத்தைச் சேர்ந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவர்களெல்லாம் ஓபிஎஸ்ஸை டிட்ச் பண்ணிட்டு, அவரை தவிர்த்துட்டு தள்ளி விட்டுட்டு எடப்பாடி பக்கமே இருந்தாங்க. ஆகையால முக்குலத்தோரும் எடப்பாடி பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்க முடிந்தது. முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமாக செல்லூர் ராஜுவோ இல்லை விஜயபாஸ்கரோ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க என்ன மாதிரி மனநிலை இருப்பாங்க? அவர்களும் ஏதோ ஒரு வகையில் போர்க்குரல் எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த விஷயத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிப்பதற்கான காரணம், முதற்காரணம் என்பது, அவர் முதலமைச்சராக இருந்த 4.5 ஆண்டுகளில் எல்லா அமைச்சர்களையுமே ஃப்ரீயாக விட்டுட்டார். அவரே சொன்னது மாதிரி சம்பாதிக்க விட்டுட்டார். அந்த சம்பாத்தியம் என்பது அடுத்தடுத்த நிலைகளில் 2%, 3% எம்எல்ஏக்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்குன்னு நிர்வாகிகள்லாம் போனது. இந்த ஒற்றை தலைமையை மிக வலிமையாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணினார். அதனால் அவங்களோட பயணித்தார்கள். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த போதும் சரி, கட்சியினுடைய ஆட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த போதும் யாருக்கும் எதுவும் பண்ணலைங்கிறது அவர் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்போ அரசியல் தளத்தில் பயணிப்பவர்கள் அடுத்தடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு, கட்சி அங்கே லோக்கலில் அவங்க செயல்படுவதற்கு பணம் முக்கியம். எனவே அதிகமாக பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அரசியலில் பயணிப்பவர்களுக்கு இருக்கும். சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியேறினா குறைஞ்சது ஒரு 10,000 20,000 கையில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. தீபாவளி பொங்கல்னால் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் போய் எப்படி பொதுமக்கள்கிட்ட சேவை செய்யணும், அதனால் ஏதாவது நாங்கள் பண்ணால் தானே சரியாக வரும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு தேர்தல் நடைமுறை என்பதும் அரசியல் கட்சியினுடைய அணுகுமுறை என்பதும் பணம் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை என்று வந்துருச்சு. அதனால தான் கோடிகளை குவிக்க வேண்டும் என்கிற அந்த மனப்போக்கு என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். முக்கியமாக நம்ம தென் மாவட்ட அதிமுக தலைவரை பற்றி பேசினோம். அவங்களும் இந்த மாதிரியான ஒரு முணுமுணுப்புகளில் உள்ள ஒரு சலசலப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓபிஎஸ் உள்ள வந்துடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க? இல்லை, மிக ஆழமான மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்த, நம்பிக்கையோடு பயணித்த கொங்கு மண்டலத்திலேயே சலசலப்புங்கிற போது தென்மண்டல சலசலப்பு என்பது இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். வரமாட்டாங்க. காலங்கள் அவங்க காலம் கனியட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னுடைய சகாக்களோடு திரு ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், மற்ற செல்லூர் ராஜு ஆகட்டும், விஜயகுமார் போன்றவர்களாகட்டும், ஆமாம் விஜயபாஸ்கர் போன்றவர்களாகட்டும், நம்ம சத்யன், நம்ம ராஜன் செல்லப்பா போன்றவர்கள், அந்த நீங்கள் குறிப்பிடுகிற அங்கே இருக்கிற மரியாதைக்குரிய இன்னும் மத்திய மண்டலத்தில் இருக்கிற திரு ஒய்எஸ் மணியன் அவர்கள், அந்த மாதிரி இந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த பிரபலங்கள் கூட இந்த கட்சியினுடைய போக்கு என்பது எதிர்காலத்தில் அதிமுக ஒரு வெற்றி பயணத்தில் போகும், ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அது
அந்த நம்பிக்கை இழப்புக்கு முழுமுதற் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் தொடங்கி வச்சார். மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு அந்த நம்பிக்கை இழப்பை அவரே சொன்னதால் அந்த பகுதிகளில் தேர்தல் களமாடிய தேர்தல் பிரச்சாரத்தில் செயல்பட்ட அவர்களுக்கு எல்லோருக்குமே தெரிகிறது. உதாரணத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த ஜெயபெருமாள் என்கிற அதிமுக வேட்பாளருக்காக பெருமளவு அங்கே அமைச்சர்களோ மாநில மாவட்ட நிர்வாகிகளோ பெருமளவு அவருக்காக தேர்தல் பணி ஆற்றல ஒரு தொய்வு சோர்வு இருந்தது. அதனால தான் ராமநாதபுரத்தில் அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக மிகப்பெரிய களமாடி அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு 4-5 ஓபிஎஸ்களை கொண்டு வந்து களம் இறக்கி மிக தீவிரமாக திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் மிக தீவிரமாக இருந்தும் கூட அங்குமே இரட்டை இலை டெபாசிட் தொகையை பறிகொடுக்குங்கிற அளவுக்கு ஊடகங்கள் செய்தி வருது. அப்படிங்கிற போது நிச்சயமாக அதிமுக நீ ஒருங்கிணையாவிட்டால் நம்முடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அடுத்தடுத்து வருகிற கட்சியினுடைய நிர்வாகிகள் கீழ்மட்டத்தில் இருக்கும் அவர்கள் ஒரு மனச்சோர்வும் தயக்கமும் கட்சியின் மீது ஒரு கடுமையான அதிருப்தியும் உருவாகிவிட்டால் எதிர்காலம் மோசமாயிடும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க. தென் மாவட்டம் சேர்ந்த இந்த மூத்த தலைவர் நீங்கள் சொன்னீங்க முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க? முக்குளத்தை சேர்ந்த தலைவர்களாலும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று மிக மிக முக்கிய நிலையில் கடந்த 40-50 ஆண்டுகளாக அரசியலில் பயணித்து வருகிற செங்கோட்டையன் போன்றவர்கள் அவருடைய தலைமையிலே கூட நிச்சயமாக இவர்கள் எல்லோரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள் தான் நான் என்ன முடிவு எடுப்பாங்க? கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு இலக்கில் அந்த முடிவை நோக்கி பயணிப்பார்கள். ஒற்றுமைப்படுத்தணும்னா ஓபிஎஸ் வர உள்ள ஆமாம் திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து சென்ற சக்தி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் இப்போது கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதோடு மூத்த தலைவர்கள் வந்து எது சரியான வழிமுறையாக இருக்கும் அதனால் சொன்னேன். கடந்த முறை இருந்த எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்குவார், சசிகலா டிடிவி எல்லாம் சேர்த்துக்குவாரா? அதுதான் பேச்சுவார்த்தையின் பொழுது யார் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவில் அவர் தனி கட்சி அமமுக என்கிற தனி கட்சியை தொடங்கிட்டார். கட்சி ஒன்றுபடட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடட்டும், அதன் பிறகு நான் அதோடு இணைந்து பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். எப்படி சிபிஎம் இணைஞ்ச போது மதிமுக திமுக இணைஞ்சு பயணிக்கிற மாதிரி நானும் அதிமுகவோடு இணைந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணைப்பு என்று அமமுகவை கொண்டு வந்து அதிமுகவில் இணைப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இன்றைக்கும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலான்னு போட்டு தான் ஸ்டேட்மெண்ட் அறிக்கைகள் போகுது. நேற்று வரைக்குமே அந்த அறிக்கைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதற்கான அந்த வழிமுறைகளையும் கூட அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு அது எவ்வளோ பேருடைய ஆதரவு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இந்த எடுத்துட்டா எடப்பாடி அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் மறுபடியும் பழைய வகையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த செட்டப்புக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படிங்கிறது நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம 1989 ஜெயானி பிரிந்தபோது செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக களமாடிய ராம வீரப்பன், காளிமுத்து, வளர்மதி போன்றவர்களாம் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் கட்சி ஒருங்கிணைப்பு என்று வருகிற பொழுது ஒன்றுபட்டவுடனே மூத்த துணை பொதுச் செயலாளராக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராம வீரப்பன் அவர்களை போட்டாங்க. காளிமுத்து, வளர்மதி போன்றவர்கள், ராம வீரப்பன் போன்றவர்கள் அமைச்சரவையிலே கூட இணைத்து பயணித்தார்கள். அதனால் விரோதம் குரோதம் அது பார்த்து அரசியலில் நடக்கிறதுங்கிறது இல்லை, இனி நடக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை. இந்த நிலைப்பாடு என்பது கட்சி ஒரு சரிவை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத வந்து எல்லோருமே உணர்கிறார்கள். பெருசாக வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா? ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளிவதற்கு முன்பாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அதை தொடங்கி வச்சிட்டார். கட்சிக்குள்ளே அதிருப்தி இருக்கிறது, கட்சியினர் சரியாக கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கிறார்கள், சோரம் போய்விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள் என்கிற மாதிரியான அந்த பேச்சு இருக்குல்ல, அது எல்லா மட்டத்திலுமே பரவிருச்சு, எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவர் தான் அதை தொடங்கி வைக்க வெளியே பேசுவாங்களா இப்போ? ஆமாம், அதுதான். சமீபத்தில் திரு ஜெயக்குமார் கூட அதிக அளவுக்கு பத்திரிகையாளர் சந்தித்து எதிர்கருத்துக்களை சொல்றதில்ல, அவரும் சைலண்ட் ஆயிட்டார் அப்படின்னு எடப்பாடிக்கு எதிரானவர்கள் கருத்துக்களை வெளியே பரப்புறாங்க. அது உண்மையா? உண்மைதானே. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு நாளுமே மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் தான் எதிர்வினை ஆற்றுவார், எல்லோருக்கும் பதில் சொல்வார். பாஜகவுக்கு அவர் தான், திமுகவுக்கு அவர் தான், ஊடகங்களுக்கு அவர் தான், எல்லோருக்குமே அவர் தான் பதில் சொல்வார். கடந்த ஒரு வாரம் 10 நாட்கள் அந்த கூட்டம் நடந்ததில்
நிர்வாகிகள் கூட்டம். அங்கே வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார், என்னுடைய அந்த தென் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் யாருமே சரியாக வேலை பார்க்கலை, கட்சியினுடைய நிர்வாகிகள் வரலை. இன்னொன்று பூத் கமிட்டியிலே பூத்துக்குள்ளேயே ஆட்கள் இல்லை, 11 மணிக்கு மேலே எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. அதனால் ஜெயவர்தனை தோற்கடிக்க வேண்டும் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி திரு ஜெயக்குமார் புகார் சொல்லிட்டார். அதன் பிறகு ஒரு அதிருப்தியும் கட்சி மேலான ஒரு அதிருப்தி நிச்சயமாக இருக்கும்ல. அதிமுக என்ன நடக்குது, அதிமுகவில் சரிவினைக்கு போயிட்டு இருக்கு, எடப்பாடிக்கு பிடி நடுவது இப்படிலாம் சொல்றீங்க. உங்களுடைய பேட்டிகளை பார்த்தவர்கள் நீங்கள் எடப்பாடிக்கு எதிரானவர் அப்படிங்கிற விதமான ஒரு தோற்றத்தை தன்னுடைய பின்னூட்டங்களில் வழங்குகிறார்கள். உங்களுடைய நோக்கம் தான் என்ன? நீங்க ஓபிஎஸ் ஆதரவாளரா, ஓபிஎஸ் தான் கட்சி தலைவராக வேண்டுமா, இல்லை அதிமுக என்ன ஆக வேண்டும்? உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? பொதுவாக அரசியல் களத்தில் நான் என்னுடைய பேட்டிகளுக்கு பிறகு காட்சி ஊடகங்கள்லேயும் சரி, மற்ற நம்ம யூடியூப் சேனல்லையும் நான் பேசி முடிச்சேன்னே பின்னூட்டங்கள் வருகிற பொழுது, இவன் அதிமுக சொம்பு, அதிமுகவுக்கு ஆதரவு நிலை தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மிக மோசமான விமர்சனங்கள்லாம் வரும். என்னை பொறுத்தளவில் நான் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவன். அதையும் தாண்டி அவர் மீது அமைப்புகள் எல்லாமே தொடங்கி நான் நடத்தி வருகிறேன். அவர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நான் இணைந்து பயணித்தவன். இப்போ அதிமுக நல்லா ஆகணுமா, நல்லா ஆகக்கூடாது? நல்லா ஆகணும், அதுதானே என்னோட நோக்கம். அதை தான் நான் சொல்ல. நீங்கள் ஓபிஎஸ் பக்கமே இருக்கீங்களோ? இல்லை, இந்த ஒரு சில பேட்டிகள் நான் கொடுக்குற போது முழுக்க சசிகலாவை சசிகலாட்ட பணம் வாங்கிட்டு அங்கே போயிட்டார். அப்புறம் திரு ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடை, சரியான நிலைப்பாடு, நான் பேசுகிற கருத்தில் ஏதாவது உண்மையற்ற தன்மை இருந்ததுன்னா அவருக்காக நான் எடுத்தெறிஞ்சு அவரை பூஸ்ட் பண்ணி அவரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கட்டும். நான் என்ன கேட்டேன்னா, உங்கள் நோக்கம் என்ன? அதிமுக ஒன்றுபட வேண்டும், அதிமுக ஒன்றுபட வேண்டும். இந்த அதிமுக என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு அதிருப்தி என்று வருகிற பொழுது ஒரு மாற்று என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான். நம்ம கடந்த பல அதிமுக எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய இலக்கை நோக்கி இன்னும் போயிட்டு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் தன்னுடைய முதல் தேர்தலே சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்தும் கூட இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும், அண்ணாவின் உருவம் குறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று சொன்னார். எதற்காக துவங்கினார்? நீக்கப்பட்டதுனால தொடங்கினார்? இல்லை, அதான், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பது அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் சுயநலத்தோடு செயல்படுகிறார். அவரும் அமைச்சரவை சகாக்களும் மற்றவர்களுமே லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் தரப்பிலும் பொதுவெளிகளிலும் இருக்கிறது. இந்த ஒரு மனத்தாங்கல் என்பது இருந்தது. அதே காலகட்டத்தில் திரு எம்ஜிஆர் அவருடைய புகழை, செல்வாக்கை குறைக்க வேண்டும், அரசியலிலும் அவருடைய அந்த திரைப்படத்துறையிலும் இருக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற எந்த திரைப்பட புகழும் செல்வாக்கும் அவரை அரசியல்லையும் கொண்டு வந்து பெரிய ஆள் ஆக்குனதோ அது மாதிரி தன்னுடைய புதல்வர் முத்துவை கொண்டு வந்து இந்த வேலைகள்லாம் அவர் பண்ண ஆரம்பித்தார். அப்போ இந்த சூழலில் தான் அவர் தனியாக வேணும்ன்று அந்த மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் ஒரு அரசியல் கட்சி தனியாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் அவருக்கு இருந்ததில்லை. ஆனால் காலச்சூழல் என்பது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் அவர் வர்றார். என்னென்னா, தன்னை நம்பி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களை, ஆதரவாளர்களை, அனுதாபிகளை அரசியல்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அந்த அரசியல் கட்சியை தொடங்குகிறார். மரியாதைக்குரிய அண்மையில் மறைந்த ராம வீரப்பன் உட்பட சில மூத்த நிர்வாகிகள், வேண்டாம், நீங்கள் திரு கருணாநிதிக்கு எதிராக அரசியல் கட்சி தொடங்கினால் அரசியலிருந்தும் திரைப்படத்துறையிலிருந்தும் உங்களை அழித்து விடுவார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள், இல்லை, தொண்டர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் அனாதையாக விடக்கூடாது, எனவே நான் அரசியல் கட்சி தொடங்குகிறேன் என்று தொண்டர்கள். இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் 10ஆம் தேதி திரு எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்ற உடனே எம்ஜிஆர் மன்றங்களுக்குன்னு ஒரு தாமரை கொடி அந்த வரலாறு இருக்குது. மன்றங்களுக்குன்னு ஒரு தனி கொடி, தனி அமைப்பு வேண்டும் என்று அன்றைக்கு 1972 அக்டோபர் 1ஆம் தேதி மரியாதைக்குரிய இந்த மேனாள் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி அவர்கள் அவரோடு எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது தான்
அவர் சொன்னார், இந்த மாதிரி மன்றங்களுக்கு பதிவுக்கு போனால் முத்து பேரில் போடுங்கிறாங்க, பழைய மன்றங்களை பூரா அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், கட்சி பொருளாளராக இருக்கார், இன்னியுமே நடிகர் மன்றம்னு ஏன் வைக்கிறீங்க, முத்து தலைவருடைய பையன் பேரில் பண்ணுங்கன்னு இருக்கிற மன்றங்களை மாற்ற சொல்கிறாங்க, புதிய மன்றங்களையும் முத்து பேரில் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற புகார் போகிறபோது அவர் ஒரு சமரச பேச்சு, மரியாதைக்குரிய அன்றைய புதுச்சேரியை சேர்ந்த பரூக் மரைக்காயர் அவர் தான் மீடியேட்டராக போய் திரு கருணாநிதி அவர்கள் சொல்லி இந்த தனி அமைப்பு இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், இப்போ தான் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்று நல்லபடியாக ஆட்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அதற்கு சரி என்று சொல்லி தான் சொல்கிறாரு, வேண்டாம், தாய் கழகங்கள், தாய் கழகம் முக்கியம், சேய் மன்றங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் தொடங்கிக்கலாம், அதனால் தனி அமைப்போ தனி கொடியோ வேண்டாம் என்று அவர் காரில் ஏறுகிற பொழுது திரு சைதை துரைசாமி துணிச்சலாக போய், ஆனால் எம்ஜிஆர் மன்றங்களை நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாங்களாம் இனி ரோட்டுக்கு தான் வரணும், அவங்க மன்றத்தை தொடங்க விட மாட்டேங்கிறாங்க, இருக்கிற மன்றங்களை காலி பண்ணுங்கிறாங்க, எங்களை மதிக்கிறது இல்லை, நாங்கள் எப்படி பயணப்படுறது என்ற போது நான் பார்த்துக்கிறேன்னு போகிறார். அப்போ அக்டோபர் 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றத்தில் இந்த ஒரு வார காலத்தில் என்ன நடக்குது என்னங்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு தனக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடக்கிறது, ஆட்சி அதிகாரமும் கூட அண்ணாவினுடைய கொள்கை லட்சியங்களிலிருந்து திசை மாறி போகிறது, எனவே நாம் அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுங்கிற எண்ணமும் உணர்வும் வருகிறது. அக்டோபர் 8 பேசுகிறாரு, 10ஆம் தேதி நீக்கப்படுகிறார். 10ஆம் தேதியே பல பகுதிகளில் தாமரை கொடி, அண்ணா எம்ஜிஆர் உருவம் பொறித்த கொடிகளை ஏற்றிட்டு அவங்கவுங்க கட்சி தொடங்கிட்டாங்க. எம்ஜிஆர் தலைமையேற்க வந்தார். 17ஆம் தேதி அக்டோபர் 17 தலைமையேற்க வந்தார். அன்றைக்குமே சொன்னார், இது தொண்டர்களின் இயக்கம் அப்படின்னு சொன்னார். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த தொண்டர்கள் ஒருவனையும் இழக்கக்கூடாதுன்னு அவர் இருந்தார். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் கட்சியினுடைய அவைத்தலைவர் இருக்க தமிழ் மகன் உசேன், மன்னிக்கணும், தமிழ் மகன் உசேன் வந்து தொடக்கத்திலேயே கட்சி தொடங்கிய ஒரு 6 மாத காலத்தில் கன்னியாகுமரியில் குமரி பாலன் என்பவருக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நான் அதிமுக விட்டு வெளியேறுகிறேன்ட்டார். அது மாலை பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வருது. அப்போ மைசூரில் படப்பிடிப்பில் இருந்த திரு எம்ஜிஆர் மறுநாள் காலையில் எல்லா பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தி, தம்பி தமிழ் மகன் உசேனை நான் இழக்க மாட்டேன், ஒரு தொண்டன் வெளியே போகிறான் அப்படிங்கிறதுனால நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வந்து தன்னை ஆளாக்கிய, தன்னை உருவாக்கிய, தனக்கு மேல் பொறுப்பில் இருந்தவர்களெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி நீக்குகிறார். ஆனால் திரு எம்ஜிஆருடைய மனப்பான்பு என்பது ஒரு சாதாரண தொண்டனை கூட இழக்கக்கூடாது என்று அந்த தொண்டர்களை எப்படி அரவணைத்து போனார் என்பது இன்றைக்கு 50 வயது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற பலருக்கும் தெரியும், பலருக்கு அந்த அனுபவம் கூட உண்டு. எனவே தான் இன்று இருக்கிற இந்த நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்துகிறார், கட்சியை முன்னிறுத்தவில்லை, கட்சி முக்கியம் என்று கருதாமல் சுயநலத்தோடு செயல்படுகிறார் என்கிற எண்ணமும் உணர்வும் படிப்படியாக எல்லா மட்டத்திலும் வந்துருச்சு. அவரோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் மத்தியிலும் வந்துவிட்டது என்பதுதான் அந்த செங்கோட்டையன் விவகாரம். சிவி சண்முகம், கேபி முனுசாமி போன்றவர்களாம் அரசல் புரசலாக அங்கே இங்கே பேசுகிறார்கள். நாம் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேறு மாதிரி இருக்குது. ஒரு மோசமான நிலைக்கு நாம் போயிட்டோம். அந்த மோசமான நிலைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து ஒருவர்கள் காட்டுகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான், நான் சொன்னேன்ல, அந்த 4.5 ஆண்டு கால அந்த பணம் பவர் என்பது அவரை வந்து மேலே கொண்டு போச்சு. இப்போ ஒருங்கிணைப்பாளர் என்று திரு ஓபிஎஸ்ஐ அறிவித்து விட்டு எந்த ஒரு முடிவுமே அவர் கலந்து பேசி செய்யலை. அவங்க திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் கலந்து பேசி முடிவெடுத்து வந்து கையெழுத்து வாங்குறாங்க. உங்கள் தம்பி ஓஆர் ராஜா தனியாக அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அவரை நீக்கணுன்னே கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அன்வர் ராஜா அந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராக பேசிட்டார், பிஜேபி வருத்தப்படுது, அதனால் அவரை நீக்கணும்னு அது புகழேந்தி பேசிட்டார், கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து எல்லாத்தையும் நீக்கிட்டார். அவர் கட்சி எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும், மீண்டும் ஒரு பிளவோ பிரிவோ வந்து விடக்கூடாது என்பதன் அடிப்படையில் இருந்தார். கட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கூட ஒரு விஷயத்திலும் கூட அவரோட டிஸ்கஸ் பண்ணல. ஜூன் 4க்கு அப்புறம் தான் இன்னும் பல விஷயங்கள் வெளிவருமா? நிச்சயமாக. நீங்க நாள் ஆக நாள் கடக்க இந்த விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படும். 4ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் தென் மாவட்ட தலைவர்கள், மத்திய மாவட்ட தலைவர்கள், கொங்கு மண்டல தலைவர்கள் ஆங்காங்கே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு துரைக்கண்ணா, மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.